ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கீங்களோ அது டிவைட் பை 2, அதாவது அதில் பாதி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு 6 எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல 3 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி இந்த கர்வ் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து, அதாவது நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலுக்கு லைன் ட்ரா பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல இருந்து இந்த கர்வ்க்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு 1 to 1.25 வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் ஒரு 1 inches மெஷர் பண்ணி, ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நான் கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நான் கர்வ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் கர்வை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ம் ஹோலில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகும். இல்லை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஆர்ம் ஹோலில் நீங்கள் லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் உங்களுக்கு லூஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் ஃபால் ஆகும். ஓகேவா? அதே இது நீங்கள் டைட்டாக கொடுத்துட்டீங்கன்னாலும் அதுவுமே உங்களுக்கு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் தெரியல அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டருக்கு நான் நேற்று பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தப்போ, இதுக்கு முன்னாடி கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருந்தப்போ சொல்லியிருப்பேன். இதில் இருந்து ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸிங்கில் இப்படி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ்க்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ அதே போல் தான் நான் இங்கே ஷோல்டர் அட்டாச்மெண்ட், அதாவது இந்த ஆர்ம் ஹோலுக்கு ஸ்லீம் அலவன்ஸ் கொடுக்கும் போதுமே 1/2 inches நான் சேர்ந்தே இதில் விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதில் நான் இங்கே 8.5 மார்க் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல 100%, அதாவது இந்த ஆர்ம் ஹோலுக்கு கீழே சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் இப்படி லைன் ட்ரா பண்ணிவிட்டு, நான் வந்து நார்மலாக சீம் அலவன்ஸ் விட போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 1 to 1.5 வரைக்கும் நான் இதுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நான் இதில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஆர்ம் ஹோலில் இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே இருக்கிற ரிமைனிங்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் இதை அப்படியே போட்டு இந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணாமல், இப்போ நான் சொன்னேன்ல இந்த அவுட்ரு பார்ட், இதை அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் பேக் பேட்டர்னுக்கு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுவோன்னா, இங்கே இந்த இடத்துல இப்படி கட் கொடுக்குறோம்ல, ஸோ இதுக்கு பதில் 2 பக்கத்துலேயும் சைட்லேயும் ஷோல்டருக்கு நேராக கீழே 2 பக்கமும் 1/2 inchல நம்ம ஒரு டாட் மாதிரி பிடிப்போம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு நான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டும் போது நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணும் போது என்ன பண்ணுவோன்னா, பேக்குக்கு நீங்கள் டிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு இதில் போட்டுட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக தனித்தனியாக கட் பண்ணாமல் மொத்தமாக நான் பேக் பேட்டர்னை நான் அப்படியே ஃபேப்ரிக்கில் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணுவீங்கள்ல, ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததில் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதில் இந்த பார்ட் இருக்காது. புரியுதா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிராஃப்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபேப்ரிக்கில் இதை அப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபேப்ரிக்கில் போட்டு பேக் பேட்டர்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு போடும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி பிடிச்சிட்டு
ஸோ எனக்கு இதில் லென்த்து நான் எடுக்கும் போதே எனக்கு இதில் 14 தான் இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் இதில் போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு சார்ட்லேயே நீங்கள் போடலாம். பட் எனக்கு இது கட் சார்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டுட்டு அதை வச்சு நீங்கள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி இதை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை எடுத்துட்டோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த லைன் ட்ரா பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை அப்படியே கொண்டு போய் கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். நீங்கள் பிரின்சஸ் கட்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த பார்ட்டுக்கு இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். தெரியுதா? ஸோ இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் பிடிச்சி இப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் கீழே சீம் அலவன்ஸ் விடுறது 0.5 விடணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 0.5, அதாவது 1/2 இன்ச். ஸோ அடியில் மடித்து நீங்கள் கொடுக்கறதுக்காக நீங்கள் இதில் பைப்பிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் இதுலேயும் சரி ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே இதில் சார்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் விடும் போது ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. இதில் விடும் போதும் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. மித்தபடி இங்கெல்லாம் நீங்கள் விட வேணாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல நான் சீம் அலவன்ஸ் விடும் போது ஒரு 1/2 இன்ச் தான் விட்டு தான் நான் போட்டிருப்பேன். அதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு எனக்கு இந்த அளவுக்கு 1/2 இன்ச் வரும்னா நான் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச், அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 இன்ச் இங்கே விட்டுருக்கேன் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஏற்கனவே நம்ம சீம் கொடுத்துட்டோம். ப்ளவுஸில் கீழ் பாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சீம், அகெயின் இங்கே ஒரு 1/2 இன்ச் சீம். ஓகேங்களா? ஸோ இப்படி பேட்டர்ன் இருக்கும். நம்ம ரெண்டு பக்கமும் இப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை இப்படி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பைப்பிங் ஒர்க் இங்கேயும் கீழே, அதே மாதிரி ஸ்லீவில் அதிலெல்லாம் நீங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு நான் நாளைக்கு சொல்லுவேன். ஸோ அதுலேயுமே கீழே நம்ம அந்த ரவுண்ட் ஃபினிஷிங் இருக்குல்ல, கை எண்டாகிற இடம், ஸோ அந்த இடத்துல நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கனாலும் பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்லீவ் எப்படி போடுறது அப்படிங்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு தெரியலனாலும் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, நெக்கோட டெப்த்து நீங்கள் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாய், டேக் கேர்.